அன்பு குழந்தையே, இனிமேல் நீ யாரிடம் பேசினாலும் பேசுவதற்கு முன்பு இதை பேசலாமா வேண்டாமா என்பதை பலமுறை யோசனை செய். உண்மையை உள்ளபடி சொல். பொய்யை சொல்லும் அவசியம் வருவதை தவிர்த்துவிடு. பிறர் உன்னை ஆதிக்கம் செலுத்தும் வகையில் பிறரை அதிகமாக உன்னிடம் பேச விடாதே. நீயும் பிறரிடம் சிக்கிக்கொள்வதைப் போல் பேச்சை விட்டுவிடாதே. மனைவியே கணவனை ஏமாற்றி சொத்துக்களை பிடுங்கிக் கொள்வதும், மனைவி அல்லாது பிற மாது சகவாசம் உள்ளவர்கள் தங்கள் சொத்துக்களை இழப்பதும், தெரிந்தவர்கள் நண்பர்கள் என ஜாமீன் முன் நின்று அனைத்தையும் இழப்பதும், எதற்கும் முன் நின்று வாக்கு கொடுத்து சிக்கிக்கொள்வதும் உனக்கு வேண்டாத வேலைகள். என்னிடம் வேண்டிக் கொள்ளும்போது கூட நான் இதை செய்கிறேன், நீ எனக்கு இதை செய் என பொருத்தனை செய்யாதே. அப்படி செய்தால் நான் உன்னை சோதிப்பேன். அரிச்சந்திரன் சிக்கி கொண்டதைப் போலவும் தர்மன் காட்டுக்கு போனது போலவும் நீ சிக்கி அல்லல் படுவாய். இப்படி சொல்லாமல், இரக்கமுள்ள தந்தையே எனக்கு இதை செய் என்று சொல். போதும், உனக்கு வேண்டியதை நான் செய்வேன். அதன் பிறகு உனக்கு மனமிருந்தால் எனக்கு சேவை செய், இல்லாவிட்டால் விட்டுவிடு. இன்றிலிருந்து வார்த்தைகளை வெளியே அதிகம் கொட்டாதே. ஓம் சாய்ராம்.